நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமீன். நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை பரலோக ராஜ்யத்தை குறித்த தெளிவான விளக்கத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க இல்லையா? நம்ம மத்தேயு 13:33 வசனத்தினுடைய பரலோக ரகசிய வரலையும் நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? மகிமையான பரலோக தியானத்தை, மகிமையான பரலோக ரகசியத்தை ஆவியை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமீன். இப்போ நம்ம தொடர்ந்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 36 ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னு பார்க்கலாம். அது 24வது வசனத்துக்குரிய உவமைக்குரிய விளக்கத்தை தான் 36வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்கலாம் இல்லைங்களா? ஆமேன். மத்தேயு 13:36 அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். கவனமாக கேளுங்க. 24வது வசனத்துக்குரிய உவமையின் விளக்கத்தை இங்கே சொல்கிறாங்க. 37 அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அல்லேலூயா. என்ன அழகா சொல்லி தரார் பாருங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. விதையை விதைக்கிறவர், நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், களையை விதைக்கிறவன் பிசாசு. நல்ல விதை தேவனுடைய பிள்ளைகள், களைகள் பிசாசோட பிள்ளைகள். அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகுது? வளருது. தூதர்கள் கேட்குறாங்க, நான் போய் களையை எடுத்துடுறேன் பயிர்ல இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, வேண்டாம், நீங்க களைகளை எடுக்கும் போது பயிருக்கு கூட வேரோட அதுவும் வந்துடக்கூடாது. அதனால அப்படியே வளர விடு. அந்த முடிவில் அறுக்கிற காலம் வரும்போது பயிரை களஞ்சத்தில் நம்ம பரலோகத்தில் சேர்த்துட்டு களையை பிடுங்கி அக்னியில் சுட்டேரிக்கலாம் அப்படி சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திலையும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்க முடியாது. சபைகளிலும் எல்லாரும் வேதத்தின்படி பிரியமாக இருக்க முடியாது கர்த்தருக்கு. உலகத்திலையும் நம்ம அப்படி பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நம்ம மரணம் வரலையும் நமக்கு பிசாசோட கிரியை மனிதர்கள் மூலியமா நமக்கு உபத்திரம், சோதனை, கஷ்டம் இதெல்லாம் வரும் அவர் விட்டு விலகிற மாதிரி. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை நிலைநிற்க செய்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல விதையாக இருக்கிறதுனால. முதல் பார்த்தது நல்ல நிலமும் பார்த்தோம் இல்லையா? அது 30, 60, 100 கொடுக்குது இல்லையா? அது நல்ல நிலம். இங்கே நல்ல விதை அப்படின்னு நம்மளை சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு நம்ம 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தல பார்த்தா கூட 3வது சபையில் பெர்குமு சபையிலே உலகம் சபைக்குள்ளே வந்துடுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? களையை விதைக்கிறான்.
அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ரெண்டையும் ஒன்றா விட்டுடு, பயிரையும் தலையையும் என்ன பண்ணிடு, ஒன்றா விட்டுடு. ஒரு நாள் வரும் இல்லையா, உலக முடிவில் நம்ம பரிசுத்தவான்களை பரலோக ராஜ்யத்திலையும் மோட்சத்திலையும் சொர்க்கத்திலையும் பாவிகளை அக்னி சூளையிலும் போட்டு என்ன பண்ணலாம், எரிக்கலாம். அப்படியே விடு அப்படி சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யம் நரகன்றது உண்மை சத்தியம் தெரியுது இல்லைங்களா? ஆமீன். அங்கே அப்படியே ஏசப்பா நமக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லித்தராங்க. சூத்திரம். நம்ம அடுத்து அப்படியே தொடர்ந்து பார்த்தாக்கா 45 பார்த்தாக்கா, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா, ஆமேன். இது கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நிலத்தை என்ன பண்ணுறான், நிலத்தில் வேலை செய்ய போயிருப்பான் நினைக்கிறேன். அப்போ அங்கே புதையல் இருக்கிறத பார்க்குறான். என்ன செய்கிறான், போயிட்டு தனக்கு உண்டான எல்லாம் விலையே உயர்ந்தது எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த புதையல் இருக்கிற நிலத்தை வாங்குகிறான். அந்த நிலத்தை விட அதிகமாக இப்போ ஒரு 5,000 ரூபாய் பொருளை ஒரு 50,000 ரூபாய் பொருள் பணம் கொடுத்து வாங்கினா எப்படி இருக்கும், அதான் மாதிரி வாங்குறான் அந்த நிலத்தை. அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, என்ன இவன் அறிவே இல்லை, பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறான் இவன், இந்த இடத்துக்கு போயிட்டு இதை மாதிரி ஒரு விலையை கொடுத்து வாங்குறானே அப்படின்னு பார்க்குறவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அந்த நிலத்தில் புதையல் இருக்குது அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் இல்லாத பேர், புகழ், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து நம்மளை தேடி வந்தாலும் அதுக்காக நிரந்தரமான புதையலின் பொக்கிஷத்தையும் நம்ம விடக்கூடாது. புதையல் பொக்கிஷம்ன்றது அளவிட முடியாதது. எடுக்க எடுக்க அள்ள குறையாமல் இருக்கிறது தான் புதையலும் பொக்கிஷமும். மற்றதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கும், மதிப்பு இவ்வளோ தானே இருக்கும். ஆனால் புதையல் பொக்கிஷத்துக்கு மதிப்போ அளவோ கிடையாது. அது எடுக்க 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 அளவில்லாமல் குறையாமல் இருக்கிறது தான் புதையல் பொக்கிஷம்ன்றது. இது பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். அது ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக மாயையான நிரந்தரம் இல்லாத உலக இன்பத்துக்கோ ஐஸ்வர்யத்துக்கோ மால மரியாதைக்கோ வசதியான வாழ்க்கைக்கோ பரலோக ராஜ்யத்தை விட்டுடக்கூடாது. அதை விட ஒரு பரிதாபம் ஒன்றுமே இல்லை. நம்மளை சொல்லிட்டோம், அறிவில்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, இப்படி நடக்கிறாங்களே அப்படின்னு நம்மளை பரியாசம் பண்ணிட்டோம். பரவாயில்ல, என்னை தேடி வர இன்பத்தையும் சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் வேண்டான்னு தள்ளிவிட காரணம் புத்தி இல்லாமல் இல்லை, புத்தி இருக்கிறதுனால அப்படின்றது பரலோகம் போனால் நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா, ஆமேன். அதை இங்கே சொல்லித்தராங்க. அல்லேலூயா, ஆமேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்றாருன்னா, கடல்ல வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு சமம் என்னது பரலோக ராஜ்யம். இப்போ நம்ம வலையை போட்டு இழுக்கிற மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம் இல்லைங்களா? அந்த மீன் என்ன பண்ணுவோம், குடியில் கொட்டி எது எல்லாம் நல்ல மீன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம நல்ல மீனெல்லாம் எடுத்துப்போம் இல்லையா? தேவையில்லாதெல்லாம் போட்டுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் இந்த உலக முடிவில் கூட நல்லவங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள பரலோக ராஜ்யத்திலும் தேவையில்லாததெல்லாம்
அக்னிலையும் நான் போடுவேன் அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் அக்னியில் போடுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டை பெருக்கிறோம், அந்த குப்பையை என்ன பண்ணுறோம், வெளியில் போட்டுட்டா தான் இல்லையா, அது வண்டி குப்பை வண்டி வரும், அதில் போடுவோம், இல்லை தனியாக ஒரு இடம் இருக்கும் அதில் போடுவோம். அது அதிகமாகச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குப்பை திரும்ப நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி அங்கே சரி பண்ணுவாங்க. அது க்ளீன் ஆகும், அப்போ தான் நமக்கு சுத்தமாகும். அதை மாதிரி தான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, முழுசுமாக சுத்தமாக்க தான் நெருப்பில் போட்டு அப்படியே அழுக்க குப்பியெல்லாம் போட்டு நெருப்பு போட்டு கொளுத்தி சரி பண்ணுறோமோ அதை மாதிரி தேவையில்லாதவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நெருப்பில் போட்டு நம்ம சுத்தமாக்குறாரு. அதை இங்கே நம்ம பார்க்குறோம். இது கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பில் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது சொல்கிறார். இதெல்லாம் சத்தியங்க, நடக்க போகிற சத்தியமான உண்மை. இது ஒரு எடுத்து கூட நடக்காமல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு நாளுங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை விடவே கூடாது. இன்னொன்று, பரலோக ராஜ்யத்தில் கூட நம்ம பங்கு விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நமக்கு. அல்லேலூயா. ஆமென். 51 பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேற பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அல்லேலூயா. இதை பற்றி ஃபுல்லு தெளிவாக வேத ரகசியத்தை அறிகிற விதத்தில் அறிஞ்சிக்கிறவங்களுக்கு அவன் பரலோகத்தில் எஜமான் தான். புரியுதுங்களா? இப்போது பரலோக ராஜ்யத்தில் எஜமான் அப்படின்னா தெளிவாக சொல்லணும்னா பேதுருக்கு சொல்கிறாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு பாரு. அப்போ அதுதான் பரலோகத்தில். இப்போ பேதுரு தான் போய் என்ன பண்ணுவாங்க, பரலோக ராஜ்யத்துலலாம் அந்த கதவு கீ அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் உங்களுக்கு இந்த போஸ்ட்டு, உங்களுக்கு இந்த போஸ்ட்டு அப்படின்றத நியமனம் பண்ணுறது யார்? பேதுரு. அதான் மாதிரி பரலோகத்தில் மாத்திரம் போகாமல் பரலோகத்தினுடைய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதை ஒரு நாள் நம்ம விடக்கூடாது. ஆமென். சரி, அப்படின்னா என்னென்னா சிங்காசனத்தில் நம்மளும் உட்காரணும் அவரோட கூட. அல்லேலூயா. இதில் தெளிவாக என்ன சொல்லணும் அப்படின்னா, உலகத்தார் ஒரு ஸ்போர்ட்ஸு, அது ஓட்ட பந்தயமாக இருக்கலாம், அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், செஸ்ஸாக இருக்கலாம், நிறைய விளையாட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த விளையாட்டுலலாம் பார்த்தாக்கா எல்லா விளையாட்டுலேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்ட்டு ப்ரைஸ் வரும் இல்லைங்களா உலகத்தில். ஆனால் பரலோகத்தில் அப்படி கிடையாது. பரலோகத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்கவுங்க லைஃப்பில் கடைசி வரலையும் நீங்கள் நிதானமாக நடந்து போங்க, உக்காந்து போங்க, படுத்து போங்க, நீங்கள் ஓடி போங்க, என்னன்னா பண்ணிங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் இலக்கை ஜெயத்தோடு முடிக்கணும், அவ்வளோதான் ஆவியானவர் பார்க்குறது. உங்கள் ஜீவன் இருக்கிற வரலையும் அவங்களுக்கு முன்னாடி போகணுன்னு அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ரிலாக்ஸாக நம்ம ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் உண்டு அதிகாரம், எல்லாருக்கும் ஆளுகை செய்ய அதிகாரம் இருக்குது. ஒருத்தருக்கு கூட இவங்க முன்னாடி வந்துட்டான், நீ செகண்ட் வந்துட்ட, நீ தேர்டு வந்துட்ட, நீ மூணாவது நாலாவதுலேருந்து நீ அவுட் ஆகிட்ட, உனக்கு இல்லைன்றது மட்டும் பரலோகத்தில் கிடையாது. ஜெயிக்கிறவங்க எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இந்த மாதிரி மகிமையான காரியம் எங்கேயாவது கிடைக்குமா? அல்லேலூயா. சோத்திரம். வேதமும் அப்படிதான் சொல்லுது, விசுவாசத்தில் பொறுமையாய் ஓட கடவன், ஆனால் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும், அவ்வளோதான் இங்கே வேதத்தின்படி. அல்லேலூயா. சோத்திரம். அதை மாதிரி இங்கே ஏசப்பா
இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் அவன் பரலோகத்துல எஜமானா இருப்பான். அல்லேலூயா. இயேசு இந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனோட குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இது எல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் சொந்த வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவருடைய அபிவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது எல்லாரும் சொந்த ஊரில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் உபதேசத்தையும் இவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயத்தையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய அதிகாரமான காரியங்களையும் இவர் சொல்லித்தரும் போது, என்ன இவன் இதை மாதிரி இருக்கான்னு, இந்த ஞானம் வல்லமையெல்லாம் இவங்ககிட்ட எங்கே எப்படி வந்தது அப்படின்னு பாருங்க. இன்னும் இடரல் அடைகிறாங்க பாருங்க. என்னை நம்பலனாலும் என் கிரியை பார்த்து நம்புங்க, என்னை நம்பலனாலும் என் கிரியை பார்த்து நம்புங்க, நான் தேவகுமாரன், நான் மெசியான் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அப்பயும் என்ன நினைக்கிறாங்க, மரியாள் மகன் தானே, இவன் யோசேப்பு இவங்க அப்பா தானே, அவங்க அண்ணனுங்க பேரெல்லாம் தம்பிங்க பேரெல்லாம் சொல்கிறாரு, அவங்க சகோதரிகள் எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களே அப்படின்னா அவங்க சகோதரி எதுக்கு அவங்க வீட்டில் இருக்கணும்? அப்படின்னா திருமணம் அவங்களாம் அவங்க தங்கச்சியை பெண் எடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க சகோதரின்னு சொல்லலை, சகோதரிகள்னு சொல்லலாங்க, சகோதரிகள் எல்லாரும் அப்படின்னா எப்படி 3-4 பேர் இருந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. இடர்றாங்க இல்லையா, அவிசுவாசமாகறாங்க. அவங்கெல்லாம் அவங்க ஏசப்போட சகோதரிகளை இவங்க பெண் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா எப்படி அவங்க வீட்டில் இருக்க முடியும்? சொல்கிறாருல்ல, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களே, நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? நான் அவங்க வீட்டில் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி சொல்லி இடர்றாங்க. அதனால தான் ஏசப்பா அற்புதம் செய்கிறாரு. ஆனால் செய்ய வேண்டிய இன்னும் அநேக அதிசயங்கள் அற்புதங்களை அங்கே அவரால் செய்ய முடியல. ஏன்னா அவிவிசுவாசம், இடர்றாங்க, நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவர் மேலே. அல்லேலூயா. நம்ம கூட ஏசப்பா நம்ம அளவுக்கு கர்த்தரை நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வல்லமைக்கு ஏற்ற மாதிரி விசுவாசிக்கணும். என்னுடைய விசுவாசமெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சுற்றி கீழே வந்துடுவீங்க. அதை மாதிரி நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். ஏன்னா நான் வேதத்தை படித்து நம்ம கர்த்தர் யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. அதில் மகிமையான ஒன்று என்னது? தண்ட சராஸ்வரங்களையும் வார்த்தையால் உண்டாக்குனது, அதுவும் 6 நாளில் இல்லைங்களா. அது மகிமையான நம்மளை உண்டாக்கின விதத்தை நம்மளை உருவாக்கின அதிசயத்தை விட மிகப்பெரிய ஒரு அதிசயம் நம்ம கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா. அதை விட மகிமை, காணக்கூடாத தேவன், மகிமையே உருவானவர், பரிசுத்தரே உருவானவர். எப்படித்தான் இந்த உலகத்தில் 33 வருஷம் இருந்தாரோப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மேலே வைத்த அளவில்லாத நேச பாசம், மனதிற்கொன்றத அது விவரிச்சே சொல்ல முடியாது. அதனால் நான் எல்லாற்றையும் என்னுடைய பலவீனத்தை தாண்டி, என்னுடைய பேதை, என்னுடைய அறியாமையும் தாண்டி நான் அவர்கிட்ட கேட்குறது எல்லாமே மகத்துவமானதும் மகிமையானதுமே ஏசப்பாயிட்ட நான் சொல்லுவேன், கேட்பேன். அது கர்த்தர் எனக்கு தரிசனமாக கொடுத்தது. சின்னதுலே ஏசப்பா யாருன்னே தெரியாதப்போவே இருந்து எனக்கு பல தரிசனங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கொடுத்தது. ஆச்சரியமாக இருக்கும். அப்பா என்னப்பா கொஞ்சம் கூட ஞானம், அறிவு, பேதை, பலவீனமான எனக்கு இந்த மாதிரி மகிமையான தரிசனங்கள்லாம் எனக்கு காண்பிக்கிறீங்களே அப்படின்ட்டு வியப்பாக இருக்கும் எனக்கு. ஆனாலும் விசுவாசிப்பேனா? ஏன் அந்த விசுவாசம் எனக்கு வந்ததுன்னா, ஆபிரகாம் எல்லாம் பார்த்து இல்லையா.
தாத்தாவாயிட்டாரு, பாட்டி ஆயிட்டாங்க இல்லைங்களா? ஆனால் குழந்தை கொடுக்குறாரு இல்லையா? 4 நாள் செத்து போய் நாரி போச்சு லாசரு சரீரம். ஆனால் அழகாக தூங்கினுக்கிறவனை எழுப்புற மாதிரி லாசர் ஏஞ்சி வெளியே வாண்டுறாருல்ல. அவனும் ஏஞ்சி வெளியே வரான் இல்லையா? புதுசாக அப்படியே பேக் பண்ணி புதுசாக வச்சுனுக்கிற மாதிரி தான் ஏஞ்சி வெளியே வந்து நிற்கிறாரு இல்லைங்களா? இது மாதிரி 1 2 அதை விட மகிமை நம்ம ஏசப்பா மரித்து உயிரோட எழுந்தது இல்லைங்களா? இந்த மகிமையெல்லாம், இந்த மகிமையான காரியத்தெல்லாம் நான் பார்க்குறது மட்டும், வாசித்தது மட்டும் இல்லாமல் இந்த மகிமையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரலையும் நான் வியக்கிறேன். ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட, மோசேயோட, இன்னும் அநேகரோட, நான் யோனா கூட சொன்னோம் இல்லையா, அவங்கள எல்லாரை விட நான் அதை நான் ருசிக்கிறேன், அதை அனுபவிக்கிற வேதத்தின் மகிமை அதிசயத்தை கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா, ஆமே. அதனால தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தெல்லாம் நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வானத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வர மாதிரி கஷ்டம்தான் நீங்கள் எனக்கு சொல்கிறதெல்லாம். ஆனால் உங்கள் மேலே உள்ள விசுவாசம், இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன் சாமி அப்படின்னு ஏசப்பாவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கொடான கொடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமே. எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நானும் உங்களுக்காக டெய்லி ஜெபிச்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. அப்படியே போயிருந்தாலும் அவங்க கர்த்தருக்குள்ளே திரும்ப வந்துடணும். கர்த்தர் வாய்ப்பு தராங்க, திரும்ப வந்துடுங்க. கர்த்தருக்குள் இருக்கிறவங்க இன்னும் ஆவியில் இன்னும் அதிகமாக நம்ம ஏசப்பா யாருன்ட்டு மகிமை மேலே மகிமை நம்ம அடையணும். இல்லையா? இதுதான் என்னுடைய பாரமான ஜெபமும், என்னுடைய தரிசனமும், என்னுடைய வாஞ்சையும், இதுதான் என்னுடைய அழைப்பு. இதுக்கு தான் நான் அதிகமாக கர்த்தர்கிட்ட தெய்வ சமூகத்தில் இதுக்காக மட்டுமே அதிகமாக நான் ஜெபிக்கிறது உண்டு. எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, அதே மாதிரி உலக நியூஸை பாருங்கள். உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. அப்போ தான் ஏசப்பா வேதத்தில் சொன்ன காலகட்டத்துக்கும் நம்ம இருக்கிற காலகட்டத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சுங்களா? உலகத்தில் இருக்கிறவர்களையும் உபத்திரம் உண்டுன்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், அதே மாதிரி உங்களையே ஜெயிக்க வைப்பேன். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வசனமெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நம்மளை அர்ப்பணிப்போம். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. ஏசப்பா தட்டும் போது நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய பரலோக ராஜ்ய விருந்துக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். மற்றவங்கள ஆயத்தப்படுத்துவோம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் அதை விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.